நான் ஒன்னும் பேனல்லாம் போட்டு ஆடவே இல்ல. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வெரி குட். பேனல் தான போட்டானே. செத்தானே bro. சரி கிராஃப்ட் போடுங்க. கிராஃப்ட்ல போடுங்க. அவன யாருமே இல்ல. சப்பா பேனல் யூசர்ன்றாங்க. நான் பார்த்தா பேனல் யூசர் மாதிரியா இருக்கு. நான் யார் கூட போனாலும் இதை தானே சொல்லி தொலைகிறாங்க. பேனல் ஓ கண்டிப்பா பண்றானே. Free Fire India is Less chatter, more cheddar. It's showtime. உடச்சி இது வேணாம். இது மாதிரி பார்த்தா ஜஸ்ட் மிஸ். நான் ஃபர்ஸ்ட் என்னடா ஒன் நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதனா சரியா யார் கூட பண்ணேன் இன்னொரு மேட்ச் போனா அதுவும் டிரான்ஸ்மிஷன் கேமா தான் கேமா போட்டேன். எக்ஸாக்ட் தொடர்ந்து ஒரு 1v2 இல்ல 1v3 1v3 இல்ல இப்படி பண்ணிட்டாங்க. பேனல் ஸ்கில்ல பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேனல் பண்றாங்க. அடிச்ச அடி அந்த மாதிரி எமோட் போட்டாங்க. இத அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டு எமோட் போடுவான். நான் எமோட் போட்டுருவேன். பின்ன அவன் மட்டும் போடாம நம்ம போடுவோம். First Doom. Guess my program needs a little twist. இப்பெல்லாம் அடிச்சாங்க. அவன் எப்படி அடிச்சாங்க பார்க்க மாட்டேங்க. ஏன்டா பேனல போட்டு தோத்து போயிட்டீங்கடா அப்படின்றாங்க. First Doom. இது பேனல் அடியா? இந்த எஸ்பி காதல் தொப்பி இன்னொருத்த டிஎன் டெவில் என் பேரை வச்சிருக்கான். நான் லாஸ்ட்ல 7 போட்டுதான் போடலாம். அவ்வளவுதான் பேசுவான். அதுல ஜஸ்ட் படி நான் அதை நெக்ஸ்ட் பார்ட்டா போடுறேன். அது நான் எப்படி அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா போட வேண்டியது. ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட் வச்சுக்கோ. அதுல என்ன சொல்ற மாதிரியே கோர்ஸ் டிஎன்டபிள் நாட் டிஎன்டபிள் 7 ஆஃப்டர் டிஎன்டபிள் ஒருத்தன் பின்னாடி சுத்தி வந்து அடிக்கிறான் பாஸ். என்னப்பா The back door is live now. மேட்ச் ஒட்டுதான் சொல்லுவாங்க. அப்படிலாம் காரணம் ஜஸ்டிஸ் பையன்
எனக்கு கிடைக்கும்போது ஒரு ஸ்பூன் அவனுங்க காலை போட்டு அனுப்பிட்டு அவன் என்ன பாட்டாட்டம் எங்க இருக்கான்? First doom. நான் வெளியே போறேன். பாட்டாட்டம் அவன் இஷ்டம். சொல்லு ப்ரோ. இத நீங்க தானே அமௌண்ட் போட்டது? என்னது ப்ரோ? ஒரே ஒரு நிமிஷம். சாரி வேற ஒருத்தன் நினைச்சிட்டேன். எங்க பாட்ட காணும்? என்ன சொல்லிட்டு அவன் சீஸ் கொடுப்பான். இன்னும் கிளிக்கிறேன். அவன் வந்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் பாட்டை போடலான்ட்டு இருந்தேன். இல்லை வேண்டான்ட்டு நான் போய் போட்டேன். ஏன்னா ஓரா பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிமிஷ பேனல்ன்றாங்க. இதில் நான் அடிக்கிறது உங்களுக்கு லேட்டாக தெரியும். பேனல்ன்றாங்க. எல்லாம் நியாயமாக நீங்கள் கேட்குறேன். இப்போ நான் ரிப்ளையில் காட்டுறதுனால அது வந்து பேனல் மாதிரி தான் தெரியும். ஏன்னா ரிப்ளை காட்டும்போது நம்ம அடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தானே எனக்கு அப்படி எனக்கு எப்பயுமே ஒரு அடி அடித்தா ரிப்ளையில் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கும். அதனால் அவங்க பேனல் கூட சொல்லுவாங்க ஒரு சில டைம். ஏன் நான் இப்போ இது வரைக்கும் போனேன் எல்லாம் ஃபஸ்ட்டு ரூம் மேட்ச் போனதுலேருந்து ஒரு அடி கத்திட்டு ரூம் மேட்ச் போனதுலேருந்து எல்லாம் எனக்கு பேனல் யூஸர்ன்றாங்க. இதெல்லாம் பேனல் அடியா? ரிப்ளையில் பார்க்குறதுனால பேனல் மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்குது. எமௌண்ட் போட்டாங்க, அதனால தான் நாங்கள் எமௌண்ட் போட்டோம். நான் அடித்ததுக்கப்புறம் உங்களால் போட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்லாம் பாட்டாட்டம் எமௌண்ட் ரிவே பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ரிவே பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? நான் எப்படியுமே ரிவே பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க பச்சை பாட்டம் ரிவே பண்ணியிருப்பாங்க. எமௌண்ட் போட்டிருக்காங்களா? நான் ஃபுல்லாக டெசர்ட் மட்டுமே ஆடி இருக்கேன். அதுக்கப்புறம் வேறு கன்று எடுத்துலாம் ஆடலான்னு இருந்தேன். சரி வேணான்னு இருந்தேன். நான் சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே செத்துட்டான். அடித்து பிடிச்சி செத்துட்டான். இதான் பேனல் அடியான்றேன். இதுக்கப்புறத்துலேருந்து என் ஃப்ரெண்ட் அடிச்சுப்பேன். டைனோ இங்கே தானே நான் கடைசி அடிச்சு இங்கே நான் அடிச்சேன். பாட்டாக ரிவ்யூ பண்ணுறான். ஃபுல் ரூம் வச்சு போட முடியல. ஏன்னா இது அது போட்டால் இன்னொருத்தன் அவன் கூட இன்னொரு ரூம் வச்சு போடுவான். அது காமிக்க முடியாது, ரொம்ப லேட் ஆகிடுங்க. அதான் பச்சை பாட்டாக ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல கூட நாங்கள் ரிவ்யூ பண்ணல. 6:30 நான் மட்டும் ஒரு 7:30 வச்சுருப்பேன். செத்துருப்பேன். பேனலில் போட்டாங்க. ஹேக்கர்னு சொன்னால் கூட விட்டுறலாம். பேனல்ன்றாங்க. பாட்டாட்ட
பின்னாடி இருந்து அடிச்சிருப்பான் பச்சை பாட்டு. நான் இங்கே முன்னாடி வந்து சுற்றி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க பச்சை பாட்டு. பாட்டோட சுற்றி வந்து அடிக்கிறேன் நான் இங்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறேன். நாங்களே ஜெயிச்சுருந்துருப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தோற்றுட்டோம் அவ்வளோதான். இங்கே ஒரு 1 வீக் தரமான 1 வீக் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் தோற்றேங்க. பேனல்ன்றாங்க என்னைய. அதை பற்றி குழம்பு தானே டக்குன்னு முடிச்சுன்னா போதும். அங்கே வந்தோம்னா போட்டுருவோம். இல்லைன்னா இன்னொரு சேஸ் போட்டேன்னு அவ்வளோதான். அவனுக்கு ஹெட்செட் அடிச்சு மொத்தமாக போது நான் ஹெட்செட் அடிச்சு சில்லற சொல்கிறேன். அதில் 2 பிளட் ஒன்றாவே அடிச்சிச்சு. இப்போ பண்ணிட்டு இதோ இப்போ திரும்ப மாட்டான பச்சை மாட்டாது பண்ணாது. நான் போன படத்தில் போயிட்டு கொஞ்சம் படிப்பு ஒரு 90 போடி. இதான் அடி அடின்னா அடி. இதான் அடி தரமான. இந்த மேட்ச் ஜஸ்ட் இப்போ பாட்டோட பின்னாடி அடிக்கிறான். இப்போ இவன் முன்னாடி இருந்து அடிச்சான். ஆனால் இவன் பின்னாடி பாட்டோட சுற்றி எனக்கு அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இவங்க விளையாடுறதுலாம் நான் போட மாட்டேன். நான் இப்போ உள்ளே போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். கேக்குதா? ஹலோ ப்ரோ கொத்தனா பையா ஆஃப்லைன் போயிட்டு பையாடா கொத்தனா பையா கொத்தனா கொத்தனா ஆஃப்லைன் போயிட்டு வெளிய போ குகுடுனா கொடி மதினா ரெடி கோடா தம்பி டெவலி ரெடி பாய் டெவலி கொத்தனா டே கொத்தனா பாய் அங்க எங்கடா ப்ரோ பியர் கொடு ப்ரோ பியர்லாம் இல்ல ப்ரோ நீ இது ரோலர் பியர் எங்க வரீங்க ரோலர் வேகமா வர ரோலர் ரெடி ப்ரோ செருப்பாடி வரணும் தேசியம் கொத்தனா வெளியே போற கொத்தனா என்ன பாய் இவன் தொத்துறான் பாட். கொடி மத்து இருடா நான் கொஞ்சம் வெயிட் பண்றான். அவங்க இன்வைட் பண்ணாத இல்ல ப்ரோ நீ பேனல் இல்ல ப்ரோ பேனல் இல்ல தான் அதான் வந்துட்டேன் அப்புறம் எதுக்கு புரியல. பேனல் பாடி என்ன ப்ரோ ப்ரோ அவன் பேனல் யூசர்ல இல்ல ப்ரோ சரி ப்ரோ அதான் ப்ரோ வெளியே வந்துட்டேன் இன்னொருத்தன் வந்தார்ல அவர்தான் பேனல் இவரான பேனல் இல்ல அவரு என்னை விட நல்லா தரமா விளையாடுவாரு. ஓகே ப்ரோ சரி ப்ரோ ஐடி வேணுமா ப்ரோ சேலர் பை பண்றீங்களா சரி என்ன ப்ரோ அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல சரி கிரியேட் பண்ற சிவாப்பா சரி போ பெல்லட் வேணுமா உங்களுக்கு